இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். உன்னை நீயே பாரு, எவ்வளவு பலவீனமாயிட்ட. ஒழுங்கா சாப்பிட மாட்டியா டைமுக்கு? இதெல்லாம் சொல்றதுக்கான உரிமை எனக்கு இல்ல ரிஷி. ஏன்னா இங்க நீ எனக்காக தான் இருக்க. உண்மையை சொல்லணும்னா உன்னோட நிலைமை ஏன் இப்படி இருக்கு நீயே பாரு. உண்மையிலேயே நீ இங்க எதுவுமே சாப்பிடல. ஒரு படியா சொல்லிட்டியா? பரவாயில்ல, ஆனா நீயே கொஞ்சம் சொல்ல. வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு பழகி போயிடுச்சு. இதுல ஜெயில் சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? அண்ட் ஜெயில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. உன்னை யார் இப்ப சாப்பிட சொன்னது? என்னோட பழிய உன் தலையில போட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்த? வீட்லயே இருந்திருந்தா வீட்டு சாப்பாடு கிடைச்சிருக்கும்ல. அதுவும் கிடைக்காது. பின்ன எப்படி கிடைக்கும்? நீ இங்க ஜெயில இருப்ப, நான் வீட்டுல உட்காந்தா வீட்டு சாப்பாடு கிடைக்குமா? இல்ல. அண்ட் பை த வே, ப்ளீஸ் இப்படி எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காத. பழியை ஏன் ஏத்துக்கிட்ட? இதெல்லாம் உனக்கு தேவையா? ப்ளீஸ், இதெல்லாம் எனக்கு கேட்க பிடிக்கல. அப்போ நீயே எனக்கு இதுக்கான காரணம் சொல்லு. எதுக்கு பழியை ஏத்துக்கிட்ட? அட ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதான் ஏன்? ஏன்னா நான் உன்னை ஜெயில அப்படியே எப்படி விட்டுட்டு போக முடியும் லக்ஷ்மி? நீ லக்ஷ்மி ஓப்ராய், ரிஷி ஓப்ராயோட வைஃப். நீ ஜெயில இருப்பியா? இல்ல, நாட் பாசிபிள். லக்ஷ்மி ஒபேராயோட ஹஸ்பண்ட் ஜெயில இருக்கலாமா? அட அவன் ஜாலியா உள்ள இருக்கான். அண்ட் ரீசனும் ரொம்ப சிம்பிள். ஏன்னா நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அதனால நீ ஜெயில இருந்தா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்போ நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியுமா? இல்ல, அது வந்து சரி, அதெல்லாம் விடு. நீ கஷ்டப்படுறதை என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எனக்கு உன்னை பத்தி கவலை இல்லையா என்ன? அப்புறம் எதுக்கு நான் இங்க வந்தேன்? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. ஒண்ணு பண்ணு, நீ ஜெயிலே இரு, வருத்தத்தோட இரு, உள்ளே இரு. எனக்கு எந்த கவலையும் இல்ல. இன்ஃபேக்ட் பட்னியாவும் இருக்கலாம். இனி நான் உன்னை பார்க்க வரவே மாட்டேன். உன்னை சந்திக்க வர மாட்டேன், சாப்பிட கொண்டு வர மாட்டேன். ஓகே, பை பை. ஒரு செகண்ட். விளையாட்டுக்கு சொன்ன, இதுக்கே கோபப்படுற? நான் கோவமா? நில்ல லக்ஷ்மி. ஆமா, நீ இங்க ஜெயில என்ன பார்க்க வந்தியா இல்ல இப்படி சண்டை போட வந்தியா? இதெல்லாம் யார் ஆரம்பிச்சது? நீதான். நானா? அது சரி, இப்ப எனக்கு எல்லாம் புரியுது. வெளியே எல்லாரும் ஹஸ்பண்ட்ஸ் வச்சு எதுக்கு ஜோக் எழுதுறாங்கன்னு இப்ப புரியுது. அவங்க நிலைமை அப்படி. ஏன்னா அவங்க எல்லாம் தப்பே பண்ணலனாலும் தப்பு பண்ண மாதிரி மன்னிப்பு கேட்கணுமா உன்ன மாதிரி பிடிவாதமான வைஃப் முன்னாடி? ஒரு செகண்ட். சாரி. நானும் தான். என்ன? சாரி. நீ என்ன பார்த்து சாரி சொல்றீங்க? பார்த்தல, எனக்கு தெரியும். அண்ட் இதுக்காக தான் சொல்றேன், மத்த வைஃப் எல்லாம் விட நீ கொஞ்சம் ரொம்பவே வித்தியாசமானவ. ஏன்னா நீ சாரி சொல்லிட்டு இருக்க. வெறும் இவ்வளவுதானா? என்ன இவ்வளவு பாபா? அட என்ன பேசுற நீ? இதுவே ரொம்ப பெரிய வித்தியாசம். உனக்கு தெரியுமா, இது வரைக்கும் மாம் டாட் கிட்ட என்னைக்கு சாரி சொன்னதே இல்ல. ரிஷி, இத நான் போய் கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லுவேன். இல்ல, are you mad? மாம் என்ன கொன்னு போட்டுருவாங்க. ப்ளீஸ், I was joking. நான் ஜோக் அடிச்சேன். இதுக்குதான் இந்த சிரிப்பை பார்க்க தான் இப்படி எல்லாம் பேசுறேன்.